ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ டிஎன்எஃப் பிளாக்ல கொஸ்டின் நம்பர் 21ல இருக்கும். என்ன சொல்றாங்க? இட்ஸ் அகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், ஆனால் இது ஓரளவு இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றாங்க? ஹவ் வில் யூ அக்கௌண்ட் த ஃபாலோயிங்? இந்த மாதிரி டிஎன்எஃப் பிளாக் எடுத்தாலே அக்கௌண்ட் த ஃபாலோயிங்ன்ற கொஸ்டின் கண்டிப்பா வரும். சாப்டர் ஃபுல்லாவே ரீசன்ஸ் ரீசன்ஸ் ரீசன்ஸ், சரியா? ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன் த D4 ஸ்பீஷிஸ்ல குரோமியம் 2+ is strongly reducing, while manganese 3 is strongly oxidizing. First reducing oxidizing க்கு clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. reducing-னா gain of electrons. reducing னா அர்த்தம் gain of electrons. oxidizing-னா loss of electrons. இதான் மெயினா. oxidizing oxidize ஆகுது அப்படின்னா loss of electrons. இதுதான் பேசிக் ஐடியா. இது ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இந்த டிஎன்எஃப் பிளாக் பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லி இருந்திருப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? இது Cr2+ ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் எதனாலன்றாங்க. ஸோ சிஆரோட அட்டாமிக் நம்பர் வச்சு அதோட கான்ஃபிகரேஷன் இருக்கு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கேன் 24 அட்டாமிக் நம்பர். அப்போ ஆர்கான் 18 4s2 3d4 இருக்கும். 2+னா 2 எலக்ட்ரான் தூக்குவீங்களா? ஃபர்ஸ்ட் எதுல இருந்து தூக்கும்? 4s2ல இருந்தா தூக்குவீங்க. ஸோ 3d4 இருக்கும். ஓகேவா? 25 இருக்கு, இதுல 3 தூக்குறீங்க, அப்போ 4s2ல இருந்து 3d1. ஸோ ரெண்டுமே கடைசியா பாத்தீங்கன்னா 3d4 கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, ரெண்டுமே 3d4 கான்ஃபிகரேஷன் தான். ஆனா Cr2+ இஸ் மோர் ரெடியூசிங் சின்ஸ் என்ன ஆகும்னா இதுல ஒரு எலக்ட்ரான் அதை கொடுத்துட்டு இட் வில் ட்ரை டு கோ டு 3d3 கான்ஃபிகரேஷன் போயிருமா. D3 கான்ஃபிகரேஷன் போக குரோமியம் ட்ரை பண்ணும். ஆனா இது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி D5 கான்ஃபிகரேஷன் போக ட்ரை பண்ணும். இது ஏன் D3 கான்ஃபிகரேஷன் போகுதுன்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சாப்டர் போய் படிச்சீங்கன்னா தான் தெரியும். அப்போ T2G அப்படின்னு சொல்லுவாங்க. T2Gல கீழே 3 எலக்ட்ரான் இருக்கும், மேல 2 ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும், அப்புறம் தான் பேர் ஆகுன்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. அதுல கீழே 3 இருக்கிறதா ப்ரிஃபர் பண்ணும். அதனால இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சாப்டர்ல டீட்டெயிலா வரும். ஸோ இது குரோமியம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுமா. இது 5 ஏன்னா இது ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ குரோமியம் இஸ் ரெடியூசிங் சின்ஸ் இதாவது ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். Mn3+ இஸ் ஆக்சிடைசிங். எதனாலனா இது எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இது T2Gயோட ஹாஃப் ஃபில்டு 3, இது டி பிளாக்ல 5, மொத்த 10ல ஹாஃப் ஃபில்டு 5. ஓகேவா? இது இன்னும் கிளியரா புரிஞ்சா காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் படிச்சீங்கன்னா புரியும். அதான் ரீசனு. அடுத்து என்ன சொல்றாங்க? இது ரெடியூசிங் ஆக்சிடைசிங் இவங்க மீன் பண்றது ரெடியூசிங் ஏஜென்டா ட்ரீட் பண்ணுது. இது ஆக்சிடைசிங் ஏஜென்டா ட்ரீட் பண்ணுது. ரிடக்ஷன் நான் சொன்னது ரிடக்ஷன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் which is also called as oxidizing. னா ரிடக்ஷன் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இல்லாட்டி ஆக்சிடைசிங்னால கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இல்லாட்டி ரெடியூசிங் அப்படின்னாலும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இங்க என்ன ஆகுது? குரோமியம் இஸ் ஸ்ட்ராங்லி ரெடியூசிங் அப்படின்ட்டாங்க. அப்போ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. அப்போ 3d4 3d3 ஆமாங்க, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது ஆக்சிடைசிங் அப்படின்னா, ஆக்சிடைசிங்னா இங்க இருக்கு, ஆக்சிடைசிங்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ 3d4 3d5 ஆமாங்க. புரிஞ்சா? ரிடக்ஷன் வேற, ரெடியூசிங் வேற. ஏன்னா ரிடக்ஷன்றது ப்ராசஸ், ரெடியூசிங்கிறது ரெடியூசிங் ஏஜென்ட், அந்த மாதிரி மீனிங் வரும். கிளியரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சு? இதுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணா, போதும்னு நினைக்கிறேன். அடுத்து போயிடலாம். Cobalt 2 is stable in aqueous, but in the presence of complex reagents easily oxidized. அதாவது கோபால்ட்டோட கான்ஃபிகரேஷன் நான் போட்டிருக்கேன். ஸ்டேபிள் சொல்யூஷன். however இந்த பிரசன்ஸ் ஆஃப், இதுவும் திருப்பி கோஆர்டினேஷன் சாப்டரோட லிங்க் பண்றாங்க. ஸோ அந்த சாப்டர் போய் படிச்சுட்டு வாங்க, 2 சாப்டர் லிங்க் பண்ணியிருக்காங்க. Cobalt 3 is stable in aqueous, however இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபீல்டு, அதாவது பக்கத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான ரீஏஜென்ட் இருக்கிறப்போ இட் இஸ் ஆக்சிடைஸ்ட். ஸோ ஆக்சிடைஸ்ட் அப்படின்றாங்க. ஆக்சிடைஸ்ட்னா இந்த ஆக்சிடைசிங் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் கோபால்ட் 2ல இருந்து ஆக்சிடைசிங் இல்ல ஆக்சிடைஸ்ட் ஆகுது. ஸோ தேர்ட் அயனைசேஷன், ஹவவர் த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் ரிலீசிங் த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் லிகாண்ட்ஸ் ஓவர் கம். இது அப்படியே தேர்ட் அந்த சாப்டர் இருக்கும். இப்போதைக்கு நீங்க படிச்சுக்கோங்க, அந்த வீடியோஸ் பார்க்குறப்போ புரியும். கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி எல்லாம் படிப்பீங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க? D1 கான்ஃபிகரேஷன் வெரி ஸ்டேபிள் இன் அயான்ஸ். அதாவது D1 அர்த்தம் வெரி அன்ஸ்டேபிள் இன் அயான்ஸ். ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் அது விரும்ப அது கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற எம்டி ஆயிடலாம் அப்படிதான் ப்ரிஃபர் பண்ணும். கரெக்டா? அது அயான்ஸ் D1 கான்ஃபிகரேஷன் டென்ஸ் டு லூஸ் ஒன் மோர் எலக்ட்ரான் கொடுத்தாச்சுன்னா D0 ஆயிரும், which is a stable configuration.
அப்போ என்ன ஆகும்? lattice energy is more than the sufficient to remove one electron. இதுக்கு எனர்ஜியே போதுமானது. ஸோ தி ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங். ரெடியூசிங் என்ன சொல்லியிருக்கேன்? ரெடியூசிங் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிடும். கிளியரா? ஓகேவா? சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.